ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசி நேயர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் வரக்கூடிய காலகட்டங்களானது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பதிவில் ராசியின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் நட்சத்திர ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் புதன் அமர்ந்திருக்காருங்க. புதன் மட்டும் இல்லாமல் செவ்வாயும் ராகு பகவானும் கூடவே இருக்கிறாங்க. அதே போல் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறாங்க. ஸோ இந்த கிரக நிலைகளுடைய அடிப்படையில் தான் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களானது இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது எப்போதுமே கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எடுத்த உடனே எதுலேயும் வந்து அவங்க சீக்கிரமாக இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை யோசிக்காமல் செயல்படுத்தவும் மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இறக்க குணம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையானது காணப்படும். அதுவே இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான் அப்படின்னு சொல்லணுங்க. ஏன்னா யார் என்ன அப்படின்னு பார்க்காம எல்லாத்தையும் வந்து செஞ்சுடுவார். ஸோ இப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும்னா, தொழில் தொடர்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க அப்படின்னா தீவிரமாக ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் முடிவுக்கு வரணுங்க. பலராலும் பார்த்தீங்கன்னா செய்ய முடியாத காரியங்களை கூட உங்களால் கண்டிப்பாக வந்து செய்ய முடியும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். இந்த டைமில் பணவரவு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே போல் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். தொழில், வியாபாரம் இது தொடர்பாக அப்பப்போ நீங்கள் அலைய வேண்டிதாங்க இருக்கும். ஆனால் வாடிக்கையாளர்கள்ட்ட சாமர்த்தியமாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா போதும், உங்களால் சூப்பராக வியாபாரம் பண்ண முடியும். உங்களுடைய வியாபாரம் நல்ல வளர்ச்சியும் அடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி எப்போதுமே அடுத்தவங்க கூறக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன விஷயம் தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. ஸோ இது வந்து இவங்களுடைய இயல்பான ஒரு குணாதிசயம்தான். அதே மாதிரியே தான் நீங்கள் இப்போ இருக்கணும். அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அதில் கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில நேரங்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா கூடுதலாக வந்து உழைக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ வேலைக்கு அதே மாதிரி நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, வேலைக்கு போகிறதுக்கான முயற்சிகள்லாம் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதனால் முயற்சியை கைவிடாமல் இருங்க. தொடர்ந்து நீங்கள் முயற்சிகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கான நல்ல ஒரு சொல்யூஷன் நீங்கள் பார்க்க முடியும். இதே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஸோ அவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. முக்கியமாக ஒரு சில நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான ஒரு நிலை தான் வந்து காணப்படும். அதே போல் பிள்ளைங்களுக்காக கூடுதலாக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய பிணைப்பு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா பணவரவு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அதில் லாபம் என்ன அப்படின்றத தான் யோசிப்பீங்க. அந்த லாபம் பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். லாபமாக தான் கண்டிப்பாக போய் முடியும் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே கூட. ஸோ கும்பராசி நேர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய செயல்திறனும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா பாடங்களை வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மன நிறைவோடு நீங்கள் படிக்கணும். உங்களுடைய மைண்டில் அப்போ தான் வந்து அது நிற்கும். அப்போ தான் உங்களால் கூடுதல் மதிப்பெண்களையும் வந்து எடுக்க முடியும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றியை வந்து கொடுக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. ஸோ கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பணவரவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தாராளமாக இருக்கும். தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கும். அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருமானத்துக்கு தேவையான பட வாய்ப்புகளும் இப்போ வந்து தேடி வருங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்குது. அதனால் இந்த டைமில்
உங்களுக்காக நெறைய பேர் வந்து பேசுவாங்க. உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கும் இருக்கும். அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல காரியங்கள்ல நீங்க ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்ல காரியங்கள்ல ஈடுபடும் பொழுது நமக்கு நல்ல பேரு, புகழ் இதெல்லாம் கண்டிப்பா வந்து கிடைக்குங்க. ஸோ இது மாரி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கிறதுக்கு தான் இந்த காலகட்டங்கள்ல சான்ஸ் நெறைய இருக்குன்னு சொல்லணும். இது எல்லாமே ராசியினுடைய அடிப்படையில மட்டும் தான். இதே நட்சத்திர ரீதியா நம்ம பார்க்கும் பொழுது நெறைய விஷயங்கள் வித்தியாசப்படுங்க. ஸோ அதையும் நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். ஏன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே மாற்றம் அப்படின்றது ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். அது எப்போ, எப்படி அப்படின்றது மட்டும் தான் நமக்கு வந்து தெரியாது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கிரக அமைப்புகள் தான். ஸோ எந்த டைம்ல எந்த கிரகம் எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறாங்களோ, அதை பொறுத்து பலன்கள் அப்படின்றது கட்டாயமா வந்து மாறுபட ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள நீங்க சந்திக்க போறீங்க. ஏன்னா கும்பராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும் 7:30 சனியினுடைய கடைசி கட்டமான பாதச்சனியிலேருந்து நீங்க வந்து விடுபட போறீங்க. அதாவது பாதச்சனியில இருக்கிறதுனால பெருசா உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் கூட எல்லாமே வந்து காணாமல் போகக்கூடிய நிலை தான் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்க தைரியமாவே இருக்கலாம். இந்த டைம்ல நட்சத்திர ரீதியா எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்த்துடலாங்க. அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள். இந்த 2 பாதங்கள உடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில நெறைய பயணங்கள் இருக்கும். ஸோ நீங்க அடிக்கடி எங்கேயாவது பயணங்கள் போற மாரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாக்கு வன்மையால நீங்க நெறைய காரியத்த வந்து சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத அப்படியே வந்து செய்து முடிக்க முடியும். தொழில், வியாபாரத்தில என்ன போட்டிகள் இருந்தாலும் அது அப்படியே வந்து விலக ஆரம்பிச்சுடுங்க. ஸோ இனி வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் ஏற்படவே ஏற்படாது. அதேபோல நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களா இருக்கட்டும், இல்லன்னா உங்களுடைய தொழில்லயா இருக்கட்டும், பணியாட்கள் மூலமாக நெறைய அனுகூலங்களானது நடக்கும். அதேபோல உங்களுடைய பொருட்களை எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப சேஃப்டியா வந்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல உத்தியோகத்தில நெறைய உழைப்பு இருக்கும். சொல்லப்போனா முன்னாடி நீங்க செய்துட்டு இருந்தக்கூடிய வேலைய விட, இப்ப நீங்க கூடுதலா தான் வேலை செய்ற மாரி இருக்கும். உழைப்பு அதிகரிக்கத்தாங்க செய்யும். எந்திரங்கள இயக்கக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா, நீங்க மெஷின்ஸ வந்து ஆப்பரேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது நெறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். அதாவது கவனமா இருக்கணும். அந்த கவனச்சிதறலானது ஏற்படும் பொழுது, உங்களுக்கு பிரச்சனைகளானது ஏற்பட்டுடும். ஸோ குடும்பத்தில மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே வந்து நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒற்றுமையோட வந்து இருப்பாங்க. இதுவே உங்களுடைய மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்த வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாரியான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்குங்க. இதுவரைக்கும் இல்ல அப்படின்னாலுமே கூட அந்த நிலை வந்து மாறப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தமும் நீங்கி, நல்ல ஒரு அந்யோன்யமானது பிறக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க என்ன சொல்றாங்களோ, அதுபடி தான் நீங்க நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியானது கிடைக்கும். ஸோ ஒரு சில நேரங்கள்ல நீங்க பேசக்கூடிய பேச்சு ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா இருக்கணும். சாதுரியமா இருக்கணும். இல்ல அப்படின்னா, அதனாலேயே உங்களுக்கு பிரச்சனையானது ஏற்பட்டுடும். ஸோ நீங்க எந்த விஷயத்துல சாமர்த்தியமா நடந்துக்கிறீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் வெற்றிய தான் கொடுக்குங்க. தொழில், வியாபாரம் இது எல்லாத்துக்குமே தேவையான பண உதவிகள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கடனாவாவது உங்களுக்கு பணம் கிடைச்சிடும். அதனால பணத்துக்காக நீங்க எந்த விதமான கவலையும் பட தேவையில்ல. ஸோ மத்தபடி உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லாதாங்க இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. இதனால இந்த டைம்ல உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லணும். கும்பராசி நேயர்களே இதுக்காக தான் இவ்வளோ நாளா காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய பிரச்சனைகள பார்த்துருப்பீங்க. அதாவது உயிர் போகக்கூடிய நிலையில கூட நீங்க வந்து அவமானப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இது எல்லாம் தாண்டி இப்போ ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வந்து விலகப் போகுதுங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி, நீங்க நிறைய காரியங்கள்ல வெற்றிகள பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அத நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்பிக்கையோடு செய்யும் பொழுது, அதற்கான முழுமையான பலன்களையும் நீங்க வந்து அடையலாம். ஸோ அந்த வரிசையில கும்பராசி நேயர்களே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும், துன்பங்கள் போகறதுக்கும் மாரியம்மன நீங்க தரிசனம் செய்துட்டு வாங்க. ஸோ மாரியம்மன் கோவிலுக்கு அடிக்கடி போங்க. அங்க போய் தீபம் போடுங்க, வழிபாடுகள் செய்யுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மாரியம்மன் கோவில் எல்லாமே ரொம்ப பண்டிகையோட கோலாகலமா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் அதில தவறாம கலந்துக்கோங்க. அம்மனுடைய அருள் கிடைக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கி, காரியங்கள் அனைத்தும் வெற்றியா முடியும். இந்த பதிவுல கும்பராசி நேயர்களே, நீங்க நிறைய தகவல்கள பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது இந்த பதிவுல நீங்க பார்த்த தகவல்கள், பரிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். மறக்காம ட்ரை பண்ணுங்க. அதோட இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் எல்லாருமே உங்களுக்கு பிடித்தமான அம்மனுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த அம்மனுடைய அருளாசி உங்களுக்கு விரைவில் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல் இன்னுமே கூடுதலான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.